நான் சினிமாவில் என்னுடைய கரெக்ட் என்ட்ரன்ஸ் 58 இருந்தால் கூட எனக்கு புகழ் வந்தது 63லேருந்து தான். அந்த மாதிரி டயத்தில் ஏவிஎம் மாதிரி ஒரு நிறுவனத்தில் பாட்டு எழுதணுங்கிற ஆசை என் மாதிரி ஒரு வளர்கிற கவிஞர்களுக்கு ஏற்படுறது ரொம்ப இயற்கை. அப்போ ஒரு நாள் 64 டிசம்பரில் இந்த சர்வர் சுந்தரம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் என்னுடைய முதல் படம். அதாவது ஏவிஎம்ல நான் முதலில் பாட்டு எழுதிய படம் சர்வர் சுந்தரம் படம். அந்த சர்வர் சுந்தரம் படத்தில் எல்லா பாட்டும் கவிஞர் தான் எழுதியிருந்தார். ஒரே ஒரு பாட்டு அன்னைக்கு மாலையில் கம்போசிங் இருக்குன்னு விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் திடீர்னு எதிர்பார்க்காம அந்த மாலை நேரத்தில் நானே அழைக்கப்பட்டேன். நான் ஒரு 6:30-7 மணிக்கு வந்தேன். அந்த பாட்டை இரவே எழுதி மறுநாள் காலையில் அதை ஒலிப்பதிவு பண்ணி மறுநாள் மத்தியானம் அது ஷூட்டிங். அந்த நிலையில் ஒரு 7-7:30 மணிக்கு வந்து அந்த பாட்டை நான் எழுதின பொழுது கிருஷ்ணன் பஞ்சு தான் அதை இயக்கினாங்க. அப்போ செட்டியார் அவர்கள் ஏவிஎம் அவர்கள் வந்து பாட்டை கேட்டு ரொம்ப திருப்திப்பட்டு சொன்னார். எனக்கு அதுதான் முதல்ல ஏவிஎம்மை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளையார் சுழி அந்த அவளுக்கென்ன அழகிய முகம் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் முதல் பிள்ளையார் சுழி. அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இளகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். அழகு ஒரு மேஜிக் டச், ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். அழகு ஒரு மேஜிக் டச், ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்பதை வெளியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். அவனுக்கென்ன இளகிய மனம், அவளுக்கென்ன அழகிய முகம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். ஏ.ஆர். ரஹ்மானின் வருகைக்கு பிறகு ஒரு புதிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். இசைக்கருவிகளை எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்துங்கள், எவ்வளவு நவீனமான கருவிகளையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், எவ்வளவு மேற்கத்திய இசையை நீங்கள் உங்களுக்குள் இறக்குமதி செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவையும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் வார்த்தைகளின் மீது உரசாதீர்கள். மேற்கத்திய இசையினுடைய பாணி தனியாக இருக்கட்டும், இசைக்கருவிகளின் ட்ராக் தனியாக இருக்கட்டும், அவைகள் கருத்துக்கள் மீது சென்று உரச வேண்டாம் என்ற ஒரு கருத்து இப்போது உருவாகி இருக்கிறது.